வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறு உணவு பதனீட்டு நிறுவனங்களுக்கான PMFME திட்டத்தினால் நாட்டில் ஊரக பொருளாதாரம் வலுப்பெற்று வருகிறது. புதுச்சேரியில் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். நீட் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் இந்திய இளைஞர்களின் நலன்களை பாதுகாக்கவும் அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மங்கள் மிலன் நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பல்வேறு நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பிரதமர் இக்கூட்டத்தில் பேசுகையில் இத்தகைய ஒப்பந்தங்களில் இந்திய விவசாயிகளின் நலன்களுக்கும் இந்தியாவின் தேசிய நலன்களுக்கும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பின்னர் செய்தியாளர்களிடம் இத்தகவல்களை வெளியிட்டார். நாட்டிலேயே நீண்ட காலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் தீர்மானமும் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 19ஆம் தேதி கருங்கடல் பகுதியில் MV கோல்டன் லியோ வர்த்தக கப்பல் தாக்கப்பட்டதில் 4 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது குறித்து இந்தியா இன்று ரஷ்ய தூதர் திரு விளாடிமிர் லாடனோவை நேரில் வரவழைத்து கடும் கவலை மற்றும் துயரம் வெளியிட்டது. வர்த்தக கப்பல்கள் தாக்கப்படுவதும் இதனால் அப்பாவி சிவிலியன்கள் உயிரிழப்பதும் ஏற்கத்தக்கது அல்ல என்பதால் இது குறித்த இந்தியாவின் கவலைகளை ரஷ்ய அதிகாரிகளிடம் எடுத்து கூறி இத்தகைய சம்பவங்களை தவிர்க்க ரஷ்ய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய சம்பவங்களால் சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுவதையும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் தீஸ்டா நீர் மின்சார திட்டத்திற்கான சுரங்கப் பணிகளின் போது நிலச்சரிவினால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. இதுவரை 11 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 25 பேர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமங்கை தொடர்பு கொண்டு பேசினார். தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அவர் உறுதி அளித்தார். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்டில் மழை மற்றும் நிலச்சரிவு அபாயத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்ட சார்தாம் யாத்திரை ஒரு நாள் இடைவெளிக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது. யாத்திரை பாதையில் நிலச்சரிவு மற்றும் இதர காரணங்களால் தடை ஏற்பட்டால் பயணிகள் அரசால் பரிந்துரைக்கப்படும் பத்திரமான இடங்களில் தங்கியிருந்து தடை நீங்கிய பின்னர் யாத்திரையை தொடர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாத்ரீகர்களின் பாதுகாப்பே அரசின் முக்கிய முன்னுரிமை என்றும் உத்தராகண்ட் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கனமழை காரணமாக ஜால்னா கால்வாயில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் லாகால் உள்ளிட்ட மாவட்டங்களில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. 5ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் கின்னார் மாவட்டத்தில் ஷல்கார் சும்டோ இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பா மாவட்டத்தின் பழங்குடி பகுதியில் நேற்று இரவு கனமழையால் பாதிக்கப்பட்ட 20 பேரை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர்.
ஜம்மு காஷ்மீரில் தொடர் மழையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் சாலை சீரமைப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர அமைப்பினர் இணைந்து மண் சரிவை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. சிறு அளவிலான உணவு பதனீட்டு நிறுவனங்களை அமைப்பு ரீதியிலான துறையாக மாற்றுவதற்கான பிரதமரின் PMFME திட்டத்தினால் நாட்டின் ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து வருகிறது. இத்திட்டம் குறித்து மத்திய உணவு பதனீட்டுத்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். PMFME திட்டத்தினால் சிறு உணவு பதனீட்டு திட்டத்தின் கீழ் சிறு அளவிலான உணவு பதனீட்டு நிறுவனங்களுக்கு நிதி ஆதரவு, தொழில்நுட்ப உதவி மற்றும் புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. சுயசார்பு இந்தியாவை உருவாக்க ஏதுவாக ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் இத்திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தினால் கிராமப்புறங்களில் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். PMFME திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடன்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு பாஸ்வான் தமது கட்டுரையில் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் ஜவுளித்துறை ஏற்றுமதி உலக அளவிலான புவி அரசியல் பிரச்சனைகளுக்கு இடையிலும் 3,25,000 கோடி ரூபாயாக 1.8% அதிகரித்துள்ளது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று மக்களவையில் எழுத்துப்பூர்வமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். இந்திய ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தி துறையின் போட்டித் திறனை உலக அளவில் உயர்த்த PM மித்ரா உட்பட பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன் முயற்சிகளை அரசு அமல்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான இந்தியாவின் மின்சார உற்பத்தி திறன் 2014ஆம் ஆண்டில் 76 கிகாவாட்டாக இருந்த அளவிலிருந்து தற்போது 288 கிகாவாட்டாக அதிகரித்துள்ளது. புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். இந்தியாவில் தற்போது சூரிய சக்தி மூலமான 162 கிகாவாட் மின்சார உற்பத்தி திறனும், காற்று விசை மூலமான 58 கிகாவாட் மின்சார உற்பத்தி திறனும் உள்ளதாக அவர் கூறினார். இத்துறையில் சுமார் $46 பில்லியன் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். புற்றுநோய் மற்றும் பல்வேறு தொற்று நோய்களுக்கு எதிராக முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட 2 புதிய உயிரி மருத்துவ தொழில்நுட்பங்களை மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் பயன்பாட்டிற்கு வழங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மக்கள் பணம் மூலமான ஆராய்ச்சிகளின் பலன்களை மக்களுக்கான மருத்துவ தீர்வுகளாக மாற்றுவதில் இது ஓர் முக்கிய நடவடிக்கை என்று ICMR தலைமை இயக்குனர் டாக்டர் ராஜீவ் பகல் கூறியுள்ளார். புதுச்சேரியில் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வையாபுரி மணிகண்டன், திரு மோகன்தாஸ், திரு செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகத்தின் கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் நீடித்த மீன் வளர்ப்புக்கான தேசிய மையத்துடன் இணைந்து ஏனாமில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம் ஒன்றை நடத்துகிறது. மீன்வளத்துறை துணை இயக்குனர் திரு மீரா சாஹிப் இம்முகாமை தொடக்கி வைத்தார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன.
எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறு உணவு பதனீட்டு நிறுவனங்களுக்கான PMFME திட்டத்தினால் நாட்டில் ஊரக பொருளாதாரம் வலுப்பெற்று வருகிறது. புதுச்சேரியில் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.